உலக கால்பந்தில் 5 முறை உலக கோப்பையை வென்ற பிரேசில் அணி இந்தியாவின் நட்பு ஆட்டம் விளையாட வருகிறது என்ற தகவல் இந்திய கால்பந்து ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. முழுமையான தகவல்களை பார்க்கலாம். பிரேசில் கால்பந்து கூட்டமைப்பான CBF இந்திய விளையாட்டு ஏற்பாட்டாளர்களுடன் சர்வதேச நட்பு ஆட்டம் நடத்துவது குறித்து இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் இருப்பதாக பிரேசில் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 2026ஆம் ஆண்டு அக்டோபர் தொடக்கத்தில் கொல்கத்தாவில் இந்த போட்டி நடைபெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தகவல் இந்திய கால்பந்து ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த போட்டியை நடத்த வங்கதேசம், சிங்கப்பூர், கத்தார் உள்ளிட்ட நாடுகளும் ஆர்வம் காட்டியுள்ளது. இருப்பினும் அந்த நாடுகளை விட இந்தியாவுடனான பேச்சுவார்த்தை மட்டுமே இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. கொல்கத்தா ஏன் தேர்வு செய்யப்பட்டது என்பதற்கும் முக்கியமான காரணம் இருக்கிறது. இந்தியாவில் கால்பந்து என்றாலே முதலில் நினைவுக்கு வரும் நகரங்களில் கொல்கத்தாவும் ஒன்று. பிரேசில் அணிக்கு அங்கு ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர். 2026 உலகக்கோப்பை தொடரின் போதும் நெய்மார் மற்றும் வினிசியஸ் ஜூனியரின் சுவரோவியங்கள் நகரின் பல பகுதிகளில் வரையப்பட்டு பிரேசில் அணிக்கு ஆதரவாக ரசிகர்கள் கொண்டாடிக் கொண்டிருந்தனர். கொல்கத்தாவுக்கும் பிரேசில் கால்பந்துக்கும் உள்ள தொடர்பு இன்று உருவானது அல்ல. 1977ஆம் ஆண்டு கால்பந்து ஜாம்பவானான பீலே தனது நியூயார்க் காஸ்மோஸ் அணியுடன் ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் மோகன் பகான் அணிக்கு எதிராக விளையாடினார். அந்த போட்டி இந்திய கால்பந்து வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வாக இன்றும் நினைவு கூறப்பட்டு வருகிறது. ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பிரேசில் அணி கொல்கத்தாவில் விளையாடும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. இந்த போட்டி 2026 உலகக்கோப்பைக்கு பிறகு நடைபெறவுள்ள 16 நாள் சூப்பர் FIFA விண்டோ கால அட்டவணையில் ஒரு பகுதியாக இருக்கும். உலகக்கோப்பையில் நார்வே அணியிடம் தோல்வியடைந்து வெளியேறிய பிறகு புதிய கட்டத்தை நோக்கி நகரும் பிரேசில் அணிக்கு இந்த நட்பு ஆட்டமும் முக்கியமானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த போட்டியில் பிரேசில் இந்திய அணியை எதிர்கொள்ளுமா அல்லது வேறு ஒரு சர்வதேச அணியுடன் மோதுமா என்பது குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியாகவில்லை. இந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தால் இந்தியாவில் நடைபெற்ற மிகப்பெரிய சர்வதேச கால்பந்து நிகழ்வுகளில் ஒன்றாக இந்த போட்டியும் அமையும். குறிப்பாக பிரேசில் கால்பந்து வீரர் பீலேவின் வருகைக்கு பிறகு மீண்டும் ஒருமுறை பிரேசில் தேசிய அணியை நேரில் காணும் வாய்ப்பு இந்திய கால்பந்து ரசிகர்களுக்கு கிடைக்கலாம் என்பதால் இந்த செய்தி தற்போது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.